minimization of DFA. minimization of DFA அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q0 அப்படின்றது ஒரு ஸ்டேட்டு, Q1 அப்படின்றது ஒரு ஸ்டேட்டு, Q2 அப்படின்றது ஒரு ஸ்டேட். இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது. Q0லேருந்து Q7 இருக்குது. Q0 அப்படின்றது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட். இந்த மாதிரி ஆரோ மார்க் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட். இந்த மாதிரி டபுள் சர்க்கிள் அப்படின்ட்டு கொடுத்துருக்கிறதுல வந்து ஃபைனல் ஸ்டேட். இப்போது மினிமைசேஷன் ஆஃப் DFA அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேட் அண்ட் எலிமினேட்டிங் ஸ்டேட், ஸ்டார்டிங் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட், இந்த ரெண்டு ஸ்டேட்டை வந்து எலிமினேட் பண்ணக்கூடாது. மற்ற ஸ்டேட்ஸில் வந்து எது ரெடனண்ட்டாக இருக்கோ எலிமினேட் பண்ணும். ரெடனண்ட் அப்படின்னா இப்போ Q0 இருக்குது, Q1 இருக்குது. இப்போது Q1லேருந்து 0 and 1 ஒரே ஸ்டேட்டுக்கு பாஸ் ஆகுது. அதே மாதிரி Q0ம் ஒரே ஸ்டேட்டுக்கு வந்து பாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ரெடனண்ட். அதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ வந்து இதுக்கு ஒரு டேபிள், டிரான்சிஷன் டேபிள் போடுறோம். எப்படி அப்படின்னா Q0 எல்லா வேல்யூஸ் ஃபஸ்ட் எழுதிக்கும். Q0, Q1, Q2, Q3, Q4, Q5, Q6, தென் Q7. ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேட் Q0 இதை விட்டு, ஃபைனல் ஸ்டேட் Q2 இதை வந்து நம்ம தனியாக எழுதிக்கணும். ஓகே, இப்போது இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா எல்லா ஸ்டேட்டில் ஸ்டார்டிங் ஸ்டேட்லேருந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் வேல்யூஸ் பாஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டுக்கு பாஸ் ஆகலை அப்படின்னா அதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடணும். Q0லேருந்து Q1 வருது, Q0லேருந்து Q1 Q2 போகுது, Q0லேருந்து Q1 Q6 வருது, Q6 Q4 வருது, Q4 Q7 வருது, Q5, தென் Q3க்கு மட்டும் எந்த வேல்யூஸும் போகல. ஸோ நம்ம வந்து Q3 வந்து எலிமினேட் பண்ணிடுறோம். இதில் இருக்காது Q3. ஓகே, ஸோ Q0, Q1, Q4, Q5, Q6, Q7 இந்த வேல்யூஸ்க்கு மட்டும் 0s and 1s எங்கெங்கே போகுது அப்படின்றத எழுதணும். Q0க்கு வந்து Q1, Q5, Q1க்கு வந்து Q6, Q2, Q4 வந்து Q7, Q5, Q5க்கு வந்து Q2, Q6, Q6க்கு வந்து Q6, Q4, Q7 வந்து Q4, Q2. இப்போது நெக்ஸ்ட் Q2 தனியாக எழுதியிருக்கோம்ல, இதுக்கு வந்து நம்ம எழுதிக்கணும் 0s and 1ஸ்க்கு. Q0, Q2. இதை எப்படி அப்படி எழுதுகிறோம் அப்படின்னா இப்போ இந்த Q2ன்ற ஸ்டேட் இருக்குது, இதில் 0, Q2லேருந்து 0ன்ற வேல்யூ எங்கே பாஸ் ஆகுது Q0, அதை தான் நம்ம வந்து இங்கே Q0 அப்படின்னு எழுதுறோம். அதே மாதிரி 1க்கு எங்கே பாஸ் ஆகுது அப்படின்றது Q2, அதை நம்ம எடுத்து எழுதுகிறோம். அதுதான் வந்து டிரான்சிஷன் டேபிள் எழுதுகிறோம். ஓகே, தென் இப்போது இந்த வேல்யூஸில் இருக்குல்ல, இந்த வேல்யூஸ் டோட்டல் வேல்யூஸ் எல்லா வேல்யூஸ் இதில் எது சேமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சாரி, Q7லேருந்து Q6க்கு பாஸ் ஆகுது. நான் Q4 எழுதிட்டேன். Q6, ஸோ Q6 Q2, அதே மாதிரி இங்கேயும் Q6 Q2 இருக்குது. இது ரெண்டும் ரெடனண்ட் வேல்யூஸ். ஸோ இது ரெண்டில் நம்ம ஏதாச்சும் ஒன்று எலிமினேட் பண்ணிடுறோம். ஒன்று நம்ம இதில் எலிமினேட் பண்ணிக்கலாம், இல்லை இதை எலிமினேட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ Q7 எலிமினேட் பண்ணிக்கிறோம். தென் Q0, Q1, Q4, Q5, Q6, Q7 எலிமினேட் பண்ணுறதுனால இந்த வேல்யூஸ் மட்டும் இருக்குது. இப்போது இதுக்கு 0s 1s. இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா Q7 வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ Q7 இருக்க இடத்துலலாம் Q1 வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஓகே, Q1, Q5, Q6, Q2, Q7 இருக்க இந்த இடத்துல Q1 ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். Q5, Q2, Q6, Q6, Q4. ஓகே, தென் இப்போது வேறு ஏதாச்சும் ரெடனண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே Q1, Q5 இருக்குது,
அதேமாதிரி இங்கேயும் Q1 Q5 இருக்கு இல்லையா. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேட் இது Q0. ஸோ அதை எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம இதை எலிமினேட் பண்ணிடுறோம். இப்போ இதை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் இருக்காது, மிச்சம் இருக்க வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், வேறு ஏதாச்சும் ரிட்டர்னேட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். Q4 இருக்க இடத்துல வந்து Q4 இருக்க இடத்துல Q0 ரீப்ளேஸ் பண்ணணும். அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது எப்படி ஆகும் அப்படின்னா Q2 நம்ம இதில் அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகே, Q2 Q5 Q6 sorry Q1 Q5 Q6 Q2 Q2க்கு வந்து நம்ம அங்கே இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். Q0 Q2 எழுதி இந்த இடத்துல வந்து Q4 இருக்கு இல்லையா, இதில் பாருங்க Q6ல Q4. இந்த Q4 வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி Q1 எழுதணும். அதனால இந்த இடத்துல Q1 ஆகிடும். 0 1. ஓகே, ஸோ எதுவுமே ரிட்டர்னேட் வேல்யூஸே கிடையாது இல்லையா, Q1 Q5. ஸோ திங் இப்போது இதுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரான்சிஷன் டயக்ராம் போடணும். எப்படி இருக்குன்னா இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் ஃபஸ்ட் எழுதிக்கணும். Q0 இது வந்து என்ன ஸ்டேட்டு, ஸ்டார்டிங் ஸ்டேட். அதே மாதிரி Q2 இதுதான் வந்து எண்ட் ஸ்டேட். எண்ட் ஸ்டேட் வந்து எப்போவுமே டபுள் சர்க்கிள்ஸில் தான். நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது, Q1 இருக்குது. ஸோ தென் Q5 இருக்குது, தென் Q6 இருக்குது. இப்போது 0s and 1s எந்தெந்த வேல்யூஸ் எங்கெங்கே பாஸ் ஆகுதோ அதை அப்படியே எடுத்து நம்ம இங்கே எழுதணும். கடைசியாக கண்டுபிடிச்ச ட்ரான்சிஷன் டேபிள்லேருந்து எல்லா வேல்யூஸும் இப்போது Q0லேருந்து 0 போனால் Q1 வருது, Q0லேருந்து 1 போனால் Q5 வருது. அதே மாதிரி நம்ம அங்கே எழுது Q0லேருந்து 0 வந்து Q1 போகுது, Q0லேருந்து Q5க்கு பாஸ் ஆகுது 1, தென் Q1லேருந்து 0 Q6க்கு பாஸ் ஆகுது, Q1லேருந்து Q2க்கு 1 பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் Q2லேருந்து பார்க்கணும். இப்போது Q2லேருந்து Q0 0, Q2லேருந்து அதுக்கே வேல்யூஸ் வந்து 1 பாஸ் ஆகுது. Q5 நெக்ஸ்ட் Q5லேருந்து எதுக்கு பாஸ் ஆகுதுன்னா Q2க்கு பாஸ் ஆகுது 0. ஸோ Q5லேருந்து நெக்ஸ்ட்டு Q6க்கு பாஸ் ஆகுது, ஸோ 1. இதேமாரி Q6லேருந்து Q6க்கே பாஸ் ஆகுது, ஸோ 0. Q6லேருந்து Q1க்கு பாஸ் ஆகுது, ஸோ 1. இதுதான் வந்து ட்ரான்சிஷன் டயக்ராம். மினிமைஸ்டான ஸ்டேட்ஸ்லேருந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச டேபிள், மினிமைஸ்டு டேபிள்லேருந்து ட்ரான்சிஷன் டயக்ராம் தான் வந்து மினிமைசேஷன் ஆஃப் DFA. தட்ஸ் இட்.